சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, பிரியாணி இலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா வதக்கி கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளியும் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சிருந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தேங்காய், கசகசா, முந்திரி, சோம்பு இது போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த குருமா கொதிச்சிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றி ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும். அப்படின்னா இட்லி, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும்